வெல்கம் டு பெட்ரி ஸ்டடி. இன்றைக்கி நம்ம வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அண்ட் 2A கான ஜென்ரல் இங்கிலீஷ் மெட்டீரியல் தாங்க பார்த்துட்டு இருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி அவங்களோட சிலபஸை ரிவைஸ் பண்ணிட்டாங்க. அதாவது முழுக்க முழுக்க கிராமரை கொண்டு வந்துட்டாங்க. சரிங்களா? அந்த 15 கொஸ்டின்ஸ் ஓகே, முன்னாடி இருந்த அந்த லிட்ரேச்சர் அதிலேருந்து, பட் இருந்தாலும் கிராமர் தெரிஞ்சால் தான் நீங்கள் கிளியர் பண்ண முடியும். இப்போ நம்மக்கிட்ட மெட்டீரியல்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு 2 தான் இருக்குது. ஒன்று ஆரம்பத்துலேருந்தே நம்ம கொடுக்குற இந்த கிராமர், போத் ஓல்டு அண்ட் நியூ புக்ஸில் எங்கெல்லாம் கிராமர் இருக்கோ அதெல்லாம் நம்ம கிராப் பண்ணி கம்பைல் பண்ணி வச்சிட்டோம். 819 பேஜஸ் இதுலேருந்து தான் வரும். இதுலேருந்து கிராமரை தாண்டி அவங்க எடுக்க வாய்ப்பே இல்லை. அப்படி எடுத்தாலும் இங்கிலீஷில் அவ்வளோக்கு லிங்க் இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக எழுதிடலாம். அதனால் நீங்கள் 819 பக்கத்தையும் கம்பல்சரி நீங்கள் பார்த்து தான் ஆகணும். அது எந்த நோட்ஸ் வாங்குறீங்க, புக் வாங்குறீங்க அதெல்லாம் இல்லை. ஸ்கூல் புக்கு மேஜர் ரோல் ப்ளே பண்ணோம். அதனால் இதை நீங்கள் விளையாடாதீங்க, இதை நீங்கள் பார்த்துக்குங்க. 819 பக்கத்தையும் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்னா இந்த குரூப் 2A மெயின்ஸ் ஜென்ரல் இங்கிலீஷில் உங்களுக்கு தெரியும் அந்த கிராமர் தான் இருக்குது. அதுதான் இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. சரிங்களா? இதில் எல்லாமே உங்களுக்கு லிங்க் ஆகிடும். இது அப் டு இப்போ நடந்து முடிஞ்ச குரூப் 2A மெயின்ஸ் வரைக்கும் நான் கம்பைல் பண்ணிவிட்டேன். டாபிக் வைஸ், அதாவது குரூப் 2A மெயின்ஸ் டாபிக் வைஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இதை நீங்கள் ப்ரிலிம்ஸ்க்கும் பயன்படுத்திக்கலாம். சரிங்களா?